மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை என்று ஆவடியில் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் தீர்க்க தரிசனமும் விடுதலை அக்கினி அபிஷேக உபவாச கூட்டமும் நடைபெறும் நாள் 14/2/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். தேவ செய்தியாளர் பாஸ்டர் இஸ்ரவேல். தேவ செய்தியின் தலைப்பு, எந்த விதத்தில் உனக்கு தீமை வந்ததோ தேவன் அதை முறியடிப்பார். நடைபெறும் இடம் ஸ்ரீ லட்சுமி மஹால், பொன்னு சூப்பர் மார்க்கெட் பின்புறம், ஆவடி, சென்னை 54. இக்கூட்டத்தில் உங்களுக்கு மறைவாயிருக்கிற காரியங்களை தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி உங்களுக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். கடந்த மாதம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேவன் செய்த அற்புதங்களை தேவன் நாம மகிமைக்காக இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். ஆமீன் சொல்லுங்க. இப்ப இந்த ஜெப நேரத்தில் தேவனால் ஆகாத காரியம், ஏன்னா கரெக்டான உற்பவ காலத்தில் தேவன் உன் இடத்துக்கு வருவார். இந்த புள்ள போட்டவை எடுத்து மந்திரவாதி கையில கொடுத்து அவ வயிற்றுல சர்பத்தை வச்சு அவளுக்கு திருமணம் ஆகக்கூடாதபடி செஞ்சு அனுப்பின செய்வனையே. வா 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 விடு, எடுத்து விடு. வா 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 வா. அந்த மந்திரத்தை எரிக்கிற, அவ கையில இருக்கிற மந்திரத்தை எரிக்கிற, அவ கையில இருக்கிற சூரியத்தை எரிக்கிற. இப்ப எரிக்கிற 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 எரிக்கிற. அவ காலடி மண்ணுல காலடி மண்ணுல காலடி மண்ணுல. இந்த மகளை தற்கொலை பண்ணிக்கணும் செஞ்சு அனுப்பின சூனியத்தின் ஆவி சர்வம் இன்னைக்கு எரியட்டா 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 எரியட்டா. எல்லார கையை மேல உயர்த்துங்க. என் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா. என் ஆண்டவர் இயேசு இடத்திற்கு வந்திருக்கிறார் ஐயா. நீண்ட நாளாய் நீங்கள் கஷ்டப்பட்ட கண்ணீருக்கு கர்த்தர் இன்னைக்கு அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் உடைத்து அக்கினி இறங்குது. உன்னை காதில படுக்க வச்சுட்டு உன்னை பிரிவினை செஞ்சு அனுப்பின சூரியத்தை வா வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. இயேசு நாமத்துல வா, இயேசு நாமத்துல வா. அவ கூட இருந்து பெங்களூர்ல இருந்து அவ கூடவே வந்த ஒரு செய்வினை ஆவிய இப்ப என் ஆண்டவர் அறுக்கிறாரு. வா நாமத்துல வா. glory. இந்த அமாவாசைக்குள்ள இவளுக்கு செஞ்சு அனுப்பின இவ போய் அந்த வீட்டுல சாப்பிட்டதுனால வந்த சூரியத்தின் ஆவியே. வா 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 வெளியே வா வா வெளியே வா வா வெளியே வா. சர்பத்தை கட்டி வச்சுக்கிற ரத்த பிண்டல் சர்பம் அந்த வாயில பொத்திக்ஸ்ல இருக்கிற செய்வினை எரியட்டா எரியட்டா. கர்த்தர் அறுக்கிறாரு, கர்த்தர் அறுக்கிறாரு. இவங்க வெக்கப்பட்ட இடத்துல இவ விடுதலைக்காக செய்வினைய கர்த்தர் எரிக்கிறாரு 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 எரிக்கிறார். ஓ ரபா கபா ரபா ஓ ரபா கபா ரபா ஓ ரபா கபா ரபா ஓ ரபா கபா ரபா ஓ ரபா.
பதில் கிடைக்கும். உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். உன்னோட வழக்காடனோட கர்த்தர் வழக்காடுவாரு, 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 வழக்காடுவாரு. நீ இருக்கிற வீட்டை விட்டு நீ வெளியே ஓடணும். உனக்கு அனுப்பின சூனியத்தை இன்னைக்கு என் ஆண்டவர் எரிக்கிறாரு, 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 எரிக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு நாங்க ஒவ்வொரு மாசமும் 2வது வெள்ளிக்கிழமை ஆவடியில நடக்குதுங்க. சாதனை தடகிறவர்களுக்கு, உயிருக்காக போராடுறவர்களுக்கு கட்டுகளை உடைக்கும் தேவ வல்லமை. நீ கடையில வியாபாரம் செய்யக்கூடாதபடி, நீ கடையில உட்கார்ந்து வியாபாரத்தை செய்யக்கூடாதபடி உனக்கு வச்ச இந்த கட்டு இன்னையோடு அறுக்கப்படுது, அறுக்கப்படுது, அறுக்கப்படுது. உன்னை யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த வார்த்தையை உடைக்கிறாரு. குடும்பத்தை நடத்திட்டேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். என் கையில வரணும் ஆண்டவரே, அந்த நன்மையை திருப்பி தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த நன்மையை திருப்பி தாங்க ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வீடு நீ வெறுமையான வீடா இருக்க கூடாது ஐயா. என் வாழ்க்கை நீ வெறுமையா இருக்க கூடாது. எனக்கு திருப்பி தாங்க. நீங்களும் நானும் வேற மனுஷனாய் மாறினா தீர்க்கதரிசிய வார்த்தையை ஒரு நாள் மீறவே கூடாது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. தீர்க்கதரிசி வார்த்தை. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இது அற்புதத்தின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை,
இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கரங்களை சொல்ல எல்லாம் கரங்களை தட்டி பாடலாமா? ரெடி 1 2 3 நல்ல வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. சொல்லுங்க, இன்று கண்ட சொல்லுங்க சொல்லுங்க இன்று கண்ட எகிப்தியனை நல்ல வாயில திறந்து செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோதா இரண்டாக பிளந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். நல்ல கரங்களை தட்டி நானுடைய வல்லமை இறங்குது, நானுடைய அபிஷேகம் இறங்குது, நானுடைய அக்கினி அபிஷேகம் இறங்குது. பாட 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 உங்க வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியான அக்கினி வல்லமை இறங்குது. என் ஆண்டுடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குதையா. யார் யார சங்கில கட்டி இருக்கிற, யார கால மண்ணெடுத்து செஞ்சிருக்கிற என் ஆண்டுடைய அக்கினி வல்லமை இறங்குதையா. ஒவ்வொரு குடும்பத்தை வாழ விடாதபடி போராட்டத்துல சண்டையில கட்டி வச்சுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்துல வெளியே வா. குடும்பத்தை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம், வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை கர்ப்பத்திலே உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். தேவ செய்தியின் தலைப்பு, நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரவேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தாயே தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே உனக்கு ஒவ்வொன்றையும் நான் செய்து உன்னை உருவாக்கி உன்னை காப்பாற்றினே, உன்னை கொண்டு வந்தனே, உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தகப்பனே தாயே, வேதம் சொல்லுகிறது, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான. உன்னை எப்படி உருவாக்கினாரு, உன்னை எப்படி பாதுகாத்தாரு. நீ தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற வரையிலையும் உன்னை காப்பாற்றினவர். உனக்கு எல்லாவற்றையும் செய்தது யார் தெரியுமா? இம்மட்டும் நடத்தின தேவா. ஐயோ, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. இல்ல, உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் உன்னை காப்பாற்றினவர் தான் இன்றைக்கு உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற, எத்தனை பேர் விசுவாசிக்கிற, எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அவ எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்.
உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஒன்னு ரெண்டுல எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறார். இதுல செய்ய மாட்டாரா? இந்த பிரச்சனை செய்ய மாட்டாரா? இந்த போராட்டத்தில் உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? நான் வாழ்றதுடைய சாகிறது நல்லது என்றே. உன் தாயின் கருவில் இருக்கும் போது உனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியுமா? உன்னை எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர், என்னால பிரச்சனை தாங்க முடியல. உன்னை கருவில உருவாக முன்னே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காப்பாற்றினே, இதோ உன்னை கைவிட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இரவில் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்கிற கர்த்தர் நானே என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே. நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் 25 வசனம் நன்றாய் கவனியுங்கள். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமா யாரு பேசினாலும் நீங்க பயப்படாதீங்க. அந்த வார்த்தையெல்லாம் நான் அபத்தமாக்கி போட போறேன். விசுவாசின் கரங்களை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 25 வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்குவேன். குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்துவேன். நான் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை காப்பாற்றினவர். உனக்கு விரோதமாய் பேசினார்களா? சூனியம் செய்துட்டார்களா? உன்னுடைய பிசினஸை அழித்துட்டார்களா? உன் ஊழியத்தை உடைச்சிட்டார்களா? நீ கவலைப்படாத, உன்னை காப்பாற்றினவர் இன்றைக்கு உன்னை காப்பாற்றுவேன். 25 வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். நான் கட்டுக்கதைக்காரரின், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்று தலைப்பின் கீழாக உனக்கு வந்த யுத்தத்துல, உனக்கு வந்த போராட்டத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பின அபத்தமாய் எல்லா குறி சொல்லுகிற வார்த்தைகளும் சத்துருவின் கிரிகளையும் கர்த்தர் அபத்தமாக்கி போட போகிறார். 26 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை கர்த்தர் எடுப்பிப்பார். இது 1. 2 வாசிக்கலாம். சங்கீதம் 33 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குவார். 11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை தலைமுறையாகவும் நிற்கும். 2. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம்
உனக்கு விரோதமாய் எவர்கள் குறி சொல்லுகிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்கிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்களோ, அத்தனையும் நான் அபத்தமாக்கி போடுவேன். நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை இதுல கைவிடுவேனா? இதுல நான் உன்னை விட்டு விடுவேனா? நீ ஏன் மனம் பதறி கொண்டிருக்கிற? நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிற? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும். மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்க கேட்கலாம். இதோ இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை நான் இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணுமாய் வெண்கல அலங்கமாய் ஆக்குவேன். நீ மற்றவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு உடைஞ்சிராத. மற்றவங்க செய்யற காரியத்தை கண்டு ஐயோ இவங்க எனக்கு உபத்திரவம் செய்கிறார்களே, இவங்க எனக்கு போராட்டம் செய்கிறார்களே. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அன்னைக்கு தாய் வயிற்றில் இருக்கும்போது எத்தனை போராட்டம் வந்தது. நீ பிறக்க கூடாதபடி எத்தனை பேர் உனக்கு விரோதமா செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் உன்னை மூடி காப்பாற்றி உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரே. இந்த காரியத்தில் கொண்டு வர மாட்டாரா? இந்த பிரச்சனையில கொண்டு வர மாட்டாரா? சகோதரி, அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இந்த இரவில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்று அவர் வாக்கு கொடுத்தாரு. உன்னை கைவிட மாட்டாரா? எரேமியா தீர்க்கதரிசி பயந்து நடுநடுங்கிற போது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் வெண்கல தூணாய் உன்னை நிறுத்துவேன். 19 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அபத்தம் பேசுவாங்க, பொய் சாட்சி சொல்லுவாங்க, உனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவாங்க, உனக்கு விரோதமாய் யுத்தத்தை எழுப்புவாங்க. நீ பயப்படாத, அதை நான் இந்த இரவேளையில அபத்தமாக்கி போடுவேன். நீ வேலைக்கு போற இடத்துல நீ வேலை செய்ய விடாதபடி உன்னை தடுப்பாங்க, உன்னை உடைப்பாங்க, உன்னை வேலைக்கு வரவிடாதபடி எதிர்த்து நிற்பாங்க. அதை எல்லாவற்றையும் நான் அபத்தமாக்க போறேன். உன்னை அவர்கள் பாழாக்கினார்களோ அவர்களை நான் பாழாக்குவேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். விசுவாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் குறி சொல்வாங்க, எனக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்வாங்க, எனக்கு விரோதமா எல்லா காரியத்தை எதிர்த்து தடுப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுமா? அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவார்கள், பாழாக்குவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, உடைப்பாங்க. உங்க வியாபாரத்தை, உங்க பொருளை, உங்க பிள்ளைங்களை எல்லாவற்றையும் பாழாக்குவாங்க, யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கரங்களை மேல வைத்து சொல்லுங்க, என்னை ஒருவரால மேற்கொள்ள முடியாது. என்னை தாயின் கருவில காப்பாற்றினவர் இந்த காரியத்தையும் என்னை காப்பாற்றுவா. கர்த்தருடைய பிரசன்னை இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னை இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குதையா. உனக்கு விரோதமா வந்த இந்த இரவில வந்த சில போராட்டத்தை யாரோ ஒரு சகோதரி, ஐயா நின்ற நாளா என் கருவு நின்று கலைந்து போகிறது ஐயா. எத்தனையோ மருத்துவரை பார்த்தேன், எத்தனையோ மனிதர்களை பார்த்தேன், எனக்கு விரோதமா செய்கிறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களை நான் அபத்தமாக்கி போடுவேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஐயா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா யாரு எழும்பிட்டாங்களா? கர்த்தர் இந்த இரவேளை சொல்றாரு,
உனக்கு விரோதமாய் யார் எழுப்பினார்களோ அவர்களை நான் பாழாக்கி போடுவேன். நானே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். கை கால்களில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அவிழ்க்க போகிறார். வர்ம கலையில செய்யப்பட்ட எல்லா சகல சத்துருவின் வல்லமைகள் இன்னைக்கு உன் எல்லையை விட்டு கர்த்தர் வெளியேற்ற போகிறார். வெளியேற்ற போகிறார். வெளியேற்ற போகிறார். வெளியேற்ற போகிறார். வெளியேற்ற போகிறார். வெளியேற்ற போகிறார். என் ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குது. என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. உனக்கு விரோதமா வர்ம கலையில செய்யப்பட்ட கை கால் வரவிடாதபடி கட்டியிருக்கிற கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அவிழ்க்கிறார். அவிழ்க்கிறார். எரியட்டும் ஆண்டவரே. பழைய பகையை வைத்துக்கின்னு உன்னை குரோதத்தை தீர்க்க நினைக்கிற சில மனுஷ வல்லமைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கெட்டடி ஆயத்தமாகுங்கள். ஆவியானவர் இந்த அற்புதத்தின் நேரத்தின் நிகழ்ச்சியில உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களை விடுதலையாக்க போகிறாரு. உங்களை விடுதலையாக்க போகிறாரு. உங்களை தொடுகிற நேரம் வந்துவிட்டது. க்ளோரி 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 க்ளோரி. பழைய பகை இருக்கிற சர்பம் உன் வீட்டை விட்டு எரியுது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சர்பம் எரியுது. உன் வீட்டுக்குள்ள புதைச்சி வச்சுக்கிற மாந்திரிக தவிடுகள் எரியுது. க்ளோரி க்ளோரி. நீ வாழக்கூடாதபடி உன்னை பழைய பகைய வச்சுக்கிது உன் வண்டிய உன் பிசினஸ பாழாக்குன எல்லா சகல கட்டுகள் கர்த்தருடைய ஆவியான உடைக்கிறா. 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 எல்லா கரங்களை மேல உயர்த்துங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அல்லவா? ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தரை செய்து முடிப்பீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. கண்டபடி கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. சொல்லுங்க, இதுவரையில் உதவினீரே. உள்ளத்தோடு ஆராதிப்பே, உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல உங்க வல்லமை இறங்கட்டும். தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையின் விளம்பரங்கள்: ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் நடைபெறும் மற்றும் சுகமளிக்கும் ஆராதனை மதியம் 2 மணி முதல் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் திறப்பின் உபவாச ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று காலை 10 மணி முதல் இது கிருபையின் அக்கினி அபிஷேகம் கூட்டம் நடைபெறும். எங்கள் முகவரி: பாஸ்டர் இஸ்ரவேல், சாரோனின் சபை வளாகம், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் எதிரில். தொடர்புக்கு 9791127519 மற்றும் 8098814883.